Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.6ல third one. Investigate the values of lambda and mu in the system of equation. இந்த மூணு ஈக்குவேஷனில் லாம்டாவோட வேல்யூ மியூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ அதுக்கு நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் வரப்போ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதிக்கலாம். ஸோ ஏபி அப்படிங்கிற ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் நான் இதை எழுத போகிறேன். நம்மளுக்கு என்ன வரும், 2 3 5 9 7 3 minus 5 8 2 3 lambda mu. ஸோ இது நான் ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரேன். ஸோ அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் நான் அப்படியே வச்சுட்டு மீதி 2 ரோவை மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் இதுக்கும் காமனாக 14 கேன்சல் ஆகும். ஸோ நான் இதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அப்போ தான் 14 வரும். ஸோ சைன் சேஞ்ச்க்கான நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆகும், 0 minus 15 minus 45 minus 47 ஆகும். ஸோ இதுதான் செகண்ட் ரோ. 0 minus 15 minus 45 minus 47. அப்போ தேர்ட் ரோவையும் நம்ம இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தான் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோவையும் எழுதிக்கிறேன். இது ரெண்டுக்கும் நம்ம மைனஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும், இது 2 0, இது லாம்டா மைனஸ் 5 அண்ட் மியூ மைனஸ் 9 அப்படின்னு ஆகிடும். 0 0 லாம்டா மைனஸ் 5 மியூ மைனஸ் 9. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, ரோ 3க்கு பதிலாக ரோ 3 மைனஸ் ரோ 1 பண்ணோம். ரோ 2க்கு பதிலாக 2 டைம்ஸ் ரோ 2 மைனஸ் 7 டைம்ஸ் ரோ 1 பண்ணியிருக்கோம். இப்போவே நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம லாம்டா வேல்யூ மியூ வேல்யூ இப்போயே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ சொல்யூஷன் வரணும்னா அதோட கண்டிஷன் என்ன, ரேங்க் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏவாக இருக்கணும். இது எப்போ நாட் ஈக்குவல் டுவாக மாறும் அப்படின்னா, இங்கே இருக்கிற வேல்யூ 0வாக மாறணும், ஆனால் இங்கே இருக்கிற வேல்யூ 0வாக மாறக்கூடாது. இது எப்போ 0வாக மாறும், லாம்டா மைனஸ் 5 நம்மளுக்கு 0வாக மாறணும்னா லாம்டாவோட வேல்யூ 5ஆக இருக்கணும். அதே நேரத்தில் இது நம்மளுக்கு 0வாக மாறக்கூடாது. ஸோ மியூ மைனஸ் 9 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மியூ என்னவாக இருக்கணும், மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 9ஆக இருக்கணும். அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும்னா, இங்கே இருக்கிற இந்த லாம்டா மைனஸ் 5 நம்மளுக்கு கட்டாயமாக 0 ஆகக்கூடாது. அப்போ லாம்டா மைனஸ் 5 நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன, 5. அப்போ மியூவோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், மியூவோட வேல்யூ எந்த ஒரு ரியல் நம்பர் ஆனாலும் இருக்கலாம். அது 0வாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது நம்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்மளுக்கு 0 வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல் டு 3ஆக மாறும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இன்ஃபைனைட் சொல்யூஷன் கிடைக்கணும்னா அதுக்கும் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் அது என்னோட கம்மியாக இருக்கணும். ஆக்சுவலி இங்கே இருக்க என்னங்கிறது 3, அதாவது நம்பர் ஆஃப் என்ஒன்ஸ், அதாவது 3க்கு கம்மியாக இருக்கணும். மேபி அது 2ஆக இருக்கலாம். அப்போ என்ன ஆகணும், நம்மளுக்கு இதோட வேல்யூஸ் 0 ஆகணும். எது 0 ஆகணும், இது ரெண்டுமே 0 ஆகணும். அப்போ லாம்டா மைனஸ் 5ம் 0 ஆகணும், மியூ மைனஸ் 9ம் 0 ஆகணும். அப்போ லாம்டா வேல்யூ என்ன, 5, மியூ வேல்யூ என்ன, 9. இதுதான் ஆன்சர்.